வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கேசரி. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கணும். அந்த நெய்யிலே ரவையை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சுடு தண்ணி காசி வச்சுக்கணும். சுடு தண்ணி காசி வச்சுன்னு அதில் மிக்ஸ் பண்ணணும். அந்த ரவையிலே தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கட்டி முட்டி இல்லாமல் கிண்டணும். கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா தான் உங்களுக்கு கட்டியாகாது. கட்டியாக நல்லா சாஃப்ட்னஸாக வெந்திருக்கும். வெந்திருந்தால் தான் உங்களுக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணால் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா தான் உங்களுக்கு கட்டியாகாமல் தண்ணியாக இருக்கும். பாருங்கள், தண்ணியாக இருக்கா? தண்ணியாக இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுக்கணும். வாசனைக்கோசம் ஏலக்காய் ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். சும்மா வாசனைக்கோசம் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதில் போட்டு நல்லா கிண்டணும். கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா சுகர் ஆட் பண்ணணும். சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு நிறைய வேணால் நிறைய, கம்மியாக வேணால் கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்லா கிண்டணும். சுகர் போட்டிங்கன்னா தான் அது என்ன பண்ணணுன்னா தண்ணி ஆகிடும். சுகர் போட்டிங்க கலக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி போடும். தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே கையை விடாமல் கட்டியாகிடும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா கலந்துகிட்டே இருக்கணும். நல்லா கட்டி மொட்டி இல்லாமல் நல்லா கிண்டணும். நீங்கள் நல்லா கிண்டினா தான் உங்களுக்கு கட்டியாகாமல் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அப்புறம் ஃபுட் கலர் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கலர் கொடுக்கும். உங்களுக்கு ரெட் கலர் வேணால் ரெட் கலர், எல்லோ கலர் வேணால் எல்லோ கலர், க்ரீன் கலர் வேணால் க்ரீன் கலர், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கலர், அவ்வளோதான். அதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா கிண்டணுங்க. நல்லா கைவிடாமல் நல்லா கிண்டணும். கிண்டிகிட்டே இருக்கும்போது இடையில கொஞ்சம் நெய் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு சைடில் கட்டி முட்டி இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கீழே அடி பிடிக்காமல் கட்டியாக இல்லாமல் நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும். நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும். கலக்கிட்டே பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் நெய். இந்த வீடியோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வீடியோ நாங்கள் போடுவோம். அப்புறம் ஒரு கரண்டி நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றினீங்களா? நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். முந்திரி திராட்சை போட்டு வறுத்து எடுத்து போட்டுடணும். இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. 2 வாட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிண்டுனா நம்மளோட கேசரி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய் பாய்.